காலம் எல்லா காயங்களையும் ஆற்றிவிடும். எனவே பொறுமையாக இருங்கள். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை மறக்க முயற்சி செய்யுங்கள். வாழ்வது சுலபம், அதிகம் யோசிக்காதவரை. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை மாறும். நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள். பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள். அதுவே தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும். உண்மைக்கு கனம் அதிகம், காற்றில் அதிகம் பரவாது. பொய்க்கு கனம் குறைவு, காற்றில் வேகமாக பரவிவிடும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. புன்னகை செய்யுங்கள். உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களால் தீர்வு காண முடியாது. உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்களை தவிர வேற யாரும் பொறுப்பேற்க முடியாது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைப்பதில்லை. உங்களை மற்றவருடன் ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். காரணம், உங்களுடைய பயணம் அவருடைய பயணத்திலிருந்து மாறுபட்டுள்ளது. மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலியாகிறான். கவலையை விட அதை மற்றவர்கள் அறிந்து கொண்டதுதான் பெரிய கவலையாகி போகிறது. சந்தர்ப்பவாதிகள் கிட்னி தேவைப்படும் பட்சத்தில் கோத்திரங்கள் பார்ப்பதில்லை. கண்கள் தேவைப்படும் பட்சத்தில் குலத்தை பார்ப்பதில்லை. இருதயம் தேவைப்படும் பட்சத்தில் இனத்தை பார்ப்பதில்லை. இரத்தம் தேவைப்படும் பட்சத்தில் ஜாதி பார்ப்பதில்லை. உயிர் வாழ தேவைப்படும் பட்சத்தில் மதத்தை பார்ப்பதில்லை. ஒரு சொல், ஒரே ஒரு சொல் ஊசி என சுருக்கென்று தைத்துவிட்டால் அதற்கு பிறகு நீ சொல்லும் 1000 அன்பு சொற்களும் முனைமழுங்கி போய்விடும். கோபத்தில் மௌனத்தை காக்கும் எவரும் தங்கள் வாழ்க்கையில் தோற்றதில்லை. உனக்கு மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்கிறாயோ அதை நீ மற்றவருக்கு செய்யாதே. நீங்கள் இழந்தது பொருளானால் தொலைத்த இடத்தில் தேடுங்கள். நீங்கள் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடாதீர்கள். தன் வாழ்வில் உள்ள விரக்திகளையும் தன் மனதில் உள்ள வன்மத்தையும் விமர்சனங்களாக நம் மீது வீசிக்கொண்டேதான் இருப்பார்கள் சிலர். அடுத்தவர் குப்பைகளை நான் ஏன் சுமக்க வேண்டும் என ஒதுக்கி தள்ளிவிட்டு நமக்காக வாழ வேண்டும். நம்பிக்கை என்பது வார்த்தைகளிலேயோ பார்வைகளிலேயோ இல்லை, அது செயலிலும் புரிதலிலும் உள்ளது. வாழ்க்கை துணை என்ற சொந்தம் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் உறவுகளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை கூட வென்றுவிடலாம். வாழ்க்கையில் எதை தொலைத்தோம் என்று யோசிக்காதவரை நாம் தொலைத்தது தெரியாது. நாம் தவறு செய்தால் அந்த தவற்றை நியாயப்படுத்த நாம் வக்கீலாக ஆகிவிடுகிறோம். மற்றவர் தவறு செய்தால் அந்த தவற்றை தவறு என்று தீர்ப்பு கூறி நாம் நீதிபதியாக ஆகிவிடுகிறோம். இதுதான் யதார்த்த உண்மை. நமது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத நிகழ்வுகள் நமது நன்மைக்கே. இதனை மனதுக்கு புரிய வைத்தாலே போதும், சந்தோஷம் தானாகவே வந்துவிடும். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது. உண்மையை கடைபிடிக்கும் மனிதன் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தாலும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவான். தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கு அதிக மனபலம் தேவைப்படுகிறது. நேற்று தேவைப்பட்டார்கள் என்பவர்களை விட நாளை தேவைப்படுவார்கள் என்பவர்களுக்கே இன்னும் முக்கியத்துவம் அதிகம். பிரிந்தவர்களுக்கு நன்றி, தனிமையை பழகிக்கொண்டேன். வெறுத்தவர்களுக்கு நன்றி, நேசிப்பதை நிறுத்திக் கொண்டேன். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி, எதிர்பார்ப்பை நிறுத்திக் கொண்டேன். பழித்தவர்களுக்கு நன்றி, பலவீனத்தை தெரிந்து கொண்டேன். இன்னும் என்னுடன் இருப்பவர்களுக்கும் நன்றி, நீங்களும் எதையோ கற்றுக் கொடுக்கத்தான் போகிறீர்கள். தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை. விவாதங்கள் எப்போதும் வாதங்களை விட சிறந்தவை. ஏனெனில் வாதம் என்பது யார் சரி என்று கண்டுபிடிப்பது, ஆனால் விவாதம் என்பது எது சரி என்று கண்டுபிடிப்பது. மனிதனின் மிகச்சிறந்த ஆயுதம் 3. 1. மௌனம். இது நம்மிடம் பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். புன்னகை. இது வந்த பிரச்சனைகளை எளிதாக முடித்து வைக்கும். 3வது தனிமை. இது எதனால் பிரச்சனை வந்தது என யோசிக்க வைக்கும்.
புரியாத அன்பை புரிய வைக்கவும் கூடாது, நம்மை பிடிக்காத யாரையும் தேடி போகவும் கூடாது. பதுங்கியிருந்து பாயும் புலியை விட பக்கத்திலிருந்து குழிப்பறிக்கும் மனிதன் மிகவும் ஆபத்தானவன். இறைவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு நற்குணங்களை பரிசாக அளிக்கிறான். இறைவன் யாரை அழிக்க நினைக்கிறானோ அவர்களை ஆணவத்தில் மிதக்க விடுகிறான். சொந்தம் என்பது சுண்ணாம்பு மாதிரி அளவாக இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் வாயும் வெந்து போகும், வாழ்க்கையும் நொந்து போகும். தவறை மறந்துவிடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது. தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது. அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும். ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்ற அர்த்தம். பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே, ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு. வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல. பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான். நன்றி என்னும் வார்த்தையை எவ்வளவு அதிகமாக நீங்கள் உபயோகிக்க துவங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு மேலும் மேலும் உபயோகிப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கும். நடிக்க தெரியாததால் என்னை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை, நடிப்பதினால் நிறைய பேரை எனக்கு பிடிப்பதில்லை. நீ புரிந்து கொள்ளும் உறவை விட உன்னை புரிந்து கொள்ளும் உறவை நேசி, ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது. நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே நிம்மதியாக வாழ்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவோமானால் நமக்கு காதுகள் மட்டுமே இருக்கிறது, மூளை இல்லை என்றே அர்த்தம். ஆசைகளுக்குத்தான் எதிர்காலம் தேவைப்படும். ஆனந்தமாய் வாழ்வதற்கு நிகழ்காலம் போதும். காலம் மாறுவதில்லை, மாறுவது மனித மனமே. உடையாத வரைதான் எதையும் ரசிக்கலாம், உடைந்த பிறகு ஒட்டி வைத்தால் சகித்து கொள்ளலாம், ரசிக்க முடியாது. அதுபோலதான் உறவுகளும். பணமா பாசமா என்று கேட்டால் எல்லோரும் பாசம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே பணம்தான். எல்லாம் தெரிந்திருந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருந்து விடுங்கள். அந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான். படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. தளராதே, கைவிட மாட்டார். கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர். எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை. விட்டு கொடுத்து போவது கெட்டு போவதில்லை, ஆனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்தால் நமக்கு உணர்வுகள் உண்டு என்பதையே மறந்து விடுவார்கள். பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது. வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள், பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள். இல்லாததை தேடுங்கள், நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். இழந்ததை மட்டும் தேடாதீர்கள், அது நிச்சயம் வேறொருவர் கையில் கிடைத்திருக்கும். வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது. வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும், அப்போதுதான் தெளிவாக புரியும். உன் வசதியை பங்கு போட பலரும் வருவார்கள், உன் வறுமையை பங்கு போட ஒருவரும் வரமாட்டார்கள். தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியை மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள். அவர்களுக்கு புரிய வைக்க காலம் என்று ஒன்று உள்ளது. எதையும் மன்னிப்பேன், அது என் குணம். ஆனால் எதையும் மறக்க மாட்டேன், அது என் திமிர். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பலமுகம். ஒரு சில நினைவுகள் ரொம்ப அழகானது, ஏனென்றால் அவை என்ன செய்தாலும் மீண்டும் நம் வாழ்க்கையில் திரும்ப வராது. உறவு தனக்கு முக்கியம் என நினைத்திருந்தால் அவ்வுறவின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தவறியிருக்க மாட்டார்கள். நிஜமில்லாத வாழ்க்கையில் பொய்யான சிரிப்புக்கே அதிக மதிப்புண்டு. இங்கு பொய்யே உண்மையை காட்டிலும் அதிக அழகாக இருக்கிறது. அறிந்து கொள்ள வேண்டியது பிறரின் மனம், தெரிந்து கொள்ள வேண்டியது பிறரின் குணம். காது கொடுத்து கேட்கக்கூடாதது பிறர் கூறும் விமர்சனம். காது கொடுத்து கேட்க வேண்டியது
பிறர் கூறும் அறிவுரை. ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும். ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை தரும். பிறர் விரும்பியதைத்தான் பேச வேண்டுமானால் பொய் மட்டும்தான் பேச வேண்டும். விரும்பியபடித்தான் நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் முடியும். தன்னை போலத்தானே எல்லோருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள். கடந்து போக கற்றுக்கொள்ள மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது. இனிப்பாயிருந்தால் விழுங்கி விடுவார்கள், கசப்பாயிருந்தால் துப்பி விடுவார்கள். உப்பாயிருங்கள், அப்போதுதான் உங்களை சரியாக பயன்படுத்துவார்கள். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு. ஏனெனில் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாகுவது உன் நிம்மதியே. மிதிப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்ட வேண்டும். அனுபவம் வயதை பொறுத்ததல்ல, தோல்வியும் அவமானமும் கற்றுத்தந்த வழிகளை பொறுத்தது. பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். அழ வைக்க காத்திருக்கும் உலகை சிரித்து ஏமாற்றுவதில் தவறேதும் இல்லை. அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும். வர வர எல்லோரும் உண்மை பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஒருவன் தன்னை சிங்கம் என்கிறான், இன்னொருவன் புலி என்கிறான், மற்றொருவன் யானை என்கிறான். ஆக மொத்தத்தில் இவர்கள் மனிதர்கள் அல்ல என்பதை இவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். நடந்து வந்த பாதையையும் கடந்து வந்த வாழ்க்கையையும் மறக்காமல் இருப்பவனே உலகில் தலை சிறந்த மனிதன். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப்போவதில்லை. நல்ல தொடக்கம் மட்டுமல்ல, பல நேரங்களில் மோசமான தொடக்கம் கூட நல்ல முடிவை தரலாம்.